ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் 5th சண்டே நம்ம சுரேஷ் அகாடமி 7 பிரான்ச்சஸ்லையும் ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் இருக்குது. இந்த இலவச அறிமுக வகுப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரூப் 2A மெயின்ஸை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. அதில் முக்கியமாக என்னன்னா, நம்ம 2D அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது. அதாவது டூ ஆர் டை அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். நம்ம எழுத போகிற தேர்வுகள் வந்துட்டு 200 மதிப்பெண்களுக்கு ப்ளஸ் வந்துட்டு என்னது நம்மளுக்கு வந்துட்டு சிபிடி மாடலில் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரிக்க எப்படி வந்துட்டு நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து தான் நடக்க போகுது. நம்மளுக்கும் வந்துட்டு இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையும் 7 பிரான்ச்சஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிடி மாடல் சிபிடி ஆம்பியன்ஸை தான் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா, மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 2 தேர்வு நடக்க போகுது. ஒன்று வந்து 10 இருக்கும், நம்மளுக்கு ரீசனிங் பிளஸ் ஜிஎஸ் இருக்கும், இன்னொன்று தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதனால என்னன்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர் தான். பட் நம்மளுக்கு வந்துட்டு மார்க் எதுல நம்மளுக்கு வந்துட்டு பார்த்து வேலை எடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிஎஸ்ல தான். ஸோ அதோட வெயிட்டேஜ் அடிப்படையில் என்னன்னா, நம்மளுக்கு மொத்தம் 5 யூனிட் வந்து நம்மளுக்கு பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி இருக்க போகுது. ஸோ பார்ட் பில தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஓகேங்களா, பார்ட் ஏல நம்மளுக்கு ஜிஎஸ் இருக்க போகுது, மொத்தம் 5 யூனிட். ஸோ அதை உடச்சு ஒவ்வொன்று செக்ஷனல் வைஸ் என்ன பண்ண போறாங்கன்னா டெஸ்ட் ஒன்று வைக்க போறாங்க. ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு அதுல 200 கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி அந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் அப்படி நம்மளுக்கு சிபிடி மாடல வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14 டெஸ்ட். ஓகேங்களா, மொத்தமா 14 டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்றதா இருக்கு. அப்ப 15th டெஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி வரப்போறது எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான். எப்படி இந்த 1 and 2 டெஸ்ட் நம்ம எழுதிருக்கோம்ல செக்ஷன்ல, அது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா 15th டெஸ்டா வந்துடும். இதே மாதிரி 3 and 4 சேர்த்தோம் நம்மளுக்கு 16th டெஸ்ட். இந்த மாதிரி ரெண்டா உடச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, அப்ப இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 21வது ரிவிஷன் டெஸ்ட் முடியும். அப்ப 22வது ரிவிஷன் டெஸ்ட் எப்படி வரும், இதுக்கப்புறம் இந்த 1ல இருந்து 4 வரைக்கும் சேர்த்து நம்மளுக்கு என்னது 22வது டெஸ்ட். ஓகேங்களா, அப்போ இந்த 5ல இருந்து நம்மளுக்கு 9 வரைக்கும் சேர்த்து 23வது டெஸ்ட். அப்புறம் இதெல்லாம் சேர்த்து 24வது டெஸ்ட். மறுபடிக்கு ரிவிஷன் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், இந்த 1ல இருந்து 7 வரைக்கும் வச்சு அடுத்து வரும். ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து மறுபடிக்கும் 8ல இருந்து 14 வரைக்கும் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து இப்ப சிலபஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எத்தனை தடவை 2 தடவை வந்துட்டு கம்ப்ளீட் 3 தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே ஃபுல் டெஸ்டா பார்க்க போறோம். 27 கம்பைன் டெஸ்டா வரும், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் 28 29. ஓகேங்களா, அப்போ ஃபுல் டெஸ்ட் ஏன் வந்துட்டு இவ்வளவுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும்னா, நம்ம அப்ரோச் பண்ண போறது வந்துட்டு நம்மளுக்கு என்னது அந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு ஒரு கொஸ்டின் தான் சூஸ் பண்ண போறோம். அப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா பார்க்கணும்னா அதிக நம்பர் ஆஃப் டெஸ்ட் போடணும். அதனால தான் வந்துட்டு செக்ஷனல் டெஸ்ட் முடிஞ்சோடனே அதிக நம்பர் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் வச்சு எடுத்துட்டு போறதா இருக்கு. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடக்க போகுது. சிபிடி ஆம்பியன்ஸ் தான் நடக்க போகுது. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்மளுக்கு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் போட போறோம். ஓகேங்களா, சரி, எல்லா பிரான்ச்சஸ்லயும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இப்போ சிபிடி சாஃப்ட்வேர்ல டைமர் இருக்கும். டைமர்ல நம்மளுக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றோம், அதிக நேரம் எடுக்கிறோமா கம்மியா எடுக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று வந்து ரீசனிங் வந்துட்டு 30 மினிட்ஸ் ஒதுக்கி இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ள என்னால முடிக்க முடியுதா அப்படிங்கிறலாம் எப்படின்னா டைமரை வச்சு நம்ம நோட் பண்ணிக்கலாம். பிளஸ் நேவிகேஷன், மார்க் ஃபார் ரிவ்யூ, சப்மிட் ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்ல எப்படி நம்மளுக்கு வரப்போதும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், இதுல வந்துட்டு நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சுட்டு என்ன பண்ணலாம், அடுத்து போய்க்கலாம். இல்ல கரெக்டா போட்டோம்னா சப்மிட் பண்ணிட்டு அடுத்து போறோம். ஓகேங்களா, இது நம்மளோட பெட்டர்மெண்ட். இன்னும் நம்ம ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு அப்ரோச் பண்றது இன்னும் பெஸ்டா எடுத்து கொடுக்கும். பிளஸ் வந்துட்டு டெஸ்ட் முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன இருக்கும், ரிசல்ட் வந்துடும். எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கோம், எத்தனை தப்பா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஓவராலா வந்து எல்லாம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேங்க் லிஸ்ட்ல எத்தனை ரேங்க்ல இருக்கும் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்கோர் கார்டு, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நமக்கு அதுல தெரிஞ்சிடும். லாஸ்டா வந்துட்டு நமக்கு டீடைல் ரிப்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ், நான் ரீசனிங்ல எவ்வளவு போட்டிருக்கேன், ஜிஎஸ்ல எவ்வளவு போட்டிருக்கேன், ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இதுல தெரிஞ்சிடும். எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ல தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ரிவ்யூ மோட ஓபன் பண்ணி சொல்யூஷன்ஸ்லாம் செக் பண்ணும். கரெக்டா போட்ட கொஸ்டின் ஓகே, தப்பா போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்பிளனேஷன் எடுத்து பார்க்கணும். ஏன் தப்பா போட்டிருக்கோம், இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் சப்ளிமெண்டரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு என்னென்ன அப்ரோச் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டா எதெல்லாம் இருக்குது எல்லாமே அதுல வந்துட்டு நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ்ல வந்துடும்.
ஸோ அதை படிச்சு முடிச்சு டெஸ்ட் போட போறோம். லாஸ்டா எதுவும் வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பர்சனல் மென்டாரிங் செஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு மென்டார்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ளிமெண்டரி மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்க போறோம். படிச்சு முடிச்சு டெஸ்ட் போட போறோம். அப்பவே ரிசல்ட் செக் பண்றோம். தப்பா இருக்கிறதுக்கு எதனால மாதிரி ரிவ்யூ மோட்ல சொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். புரியல அப்படின்னா மென்டார்ஸ் மூலியமா கைடன்ஸ் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் தான். 30+ டெஸ்ட் வருது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மெயின்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனை இப்போவே பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராங்காக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. வேற ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வர இன்ட்ரோ கிளாஸ் 5th சண்டே அன்னைக்கு வருது. ஸோ அன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.